வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஆபத்து வரும் அப்படின்னு மனசில் நினச்சாலே பயம் நெஞ்சை கவ்வும். காரணம் சங்கிலி தொடர் போல் படபடப்பு, நடுக்கம், மன உறுதி தளர்தல், இதெல்லாம் ஒரு காரணம். அது ஏன்னா அது செயலில் முடக்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் அச்சத்தை கொண்டவங்க தோல்வி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனாக்கா, நம்ம தலையில் இந்த மூளைப்பகுதி பெருமூளை புரணின்னு இருக்குது. அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படின்னாக்க, வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்குது. இடது பக்கம் இருக்கிறதுக்கு வலது பக்கம் கையை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இடது பக்கம் செரிப்ரல் கார்டெக்ஸ் அது இது அது மாதிரி இடது பக்கம் இருக்கிறவங்க வலது பக்கத்தில் இருக்க பெருமூளை புரணி செயல்படும்பாங்க. இது என்னன்னாக்கா, இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய அதோட வேலைகள் பலலாம் இருக்குது. அதில் மெயினாக இந்த வேலையை செய்யும்போது எப்படின்னாக்கா, ஒரு பாதுகாப்பு உணர்வை பற்றிய ஒரு கூடுதல் பாதுகாப்பு உணர்ச்சியை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். எப்படின்னா, ஒரு இடத்துல நெருப்பு எரியிறது அப்படின்னா, அந்த இடத்துல நெருப்பு எரியுதுன்னு கொஞ்சம் கவனத்தை நமக்கு காமிக்கும். அதே மாதிரி பள்ளம் இருக்குன்னாக்கா, அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு காமிக்கும். ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமாங்கிறதுக்கு நிறைய சிந்தனைகளை ஏற்படுத்தும். இதனால் உடனடியாக நம்ம செயலில் இறங்க முடியாத ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு மாதிரி அச்சம். அப்புறம் அச்சத்தை பொதுவாக நிறைய விதத்தில் சொல்லுவோம். எப்படி நாங்கள் சகுனத்தடை, அந்த புயல் மழை, இந்த முன்னறிவிப்பு, இதனாலெல்லாம் கூட அச்சம் வரும். அதே மாதிரி இந்த சட்ட அதிகாரத்தால் ஒருத்தர் காவல் வைக்கும்போது, கணக்கில் வைக்கும்போது அப்படிங்கிறதாலையும் அச்சம் வரும். அதாவது தினசரி நோய் அந்த முடக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது சில பேருக்கு நடக்க முடியாது, வாக்கிங்கே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆச்சுன்னாங்க அவங்க மனசில் ஒரு வருத்தம் அச்சம் வரும். ஏன் அதெல்லாம் இது. இன்னும் சில பேருக்கு இடியை கேட்டால் ஒரு பயம், இடி சத்தம் இருக்கு இல்லையா, அது கேட்டால் பயம், மின்னலை கண்டா பயம். சில பேருக்கு உயரத்தை பார்த்தா பயம், இன்னும் சில பேருக்கு தண்ணியை பார்த்தா பயம். இன்னும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ரொட்டீனாக ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் லெவலில் பெரிய ஹைஏஎஸ் அந்தவங்கலாம் ஒரு சில பேருக்கு பாரபட்சங்கள்லாம் காட்டுவாங்க. சரி, எல்லா இடத்துலையுமே இருக்குது. சில இடத்துல அது மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது. என்ன தான் பிடிச்சவங்க, என்ன தான் சின்சியரிட்டி கிட்ட சில பேர் ஒர்க் பண்ணணும் என்னடா அதுன்னு ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பயம் வாழ்வுக்கு தேவைங்கிறார் ஒரு விதத்தில், பயம் வாழ்வுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்ல வர்றாருனாக்கா, தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொல்கிறாரு. எப்படின்னாக்கா, தீய செயல் தீயதையே தரும், தீய செயல்கள் தீயை விட கொடுமையானதாக கருதப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, அச்சம் உடையாருக்கு அறம் இல்லை, அங்கு இல்லை பொச்சாப்பு உடையாருக்கு நன்கு. உள்ளத்தில் அச்சம் இருந்ததுனாக்க, வெளியில் கோட்டை மாதிரி வீடு இருந்தால் கூட அதனால் எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி மறதி உள்ளவங்களுக்கு உயர்ந்த நிலை இருந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுது. பயத்தினால அறிவும் வருது, பயத்தினால அங்கீகாரம் ஒழுங்கி பக்தியும் வருது அப்படிங்கிற மாதிரி இதிகாசங்கள்லாம் சில கதைகள்லாம் இருக்குது. இப்போ ராமாயணத்தை எடுத்துட்டிங்கனாக்கா, சுக்ரீவன் வாலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே இங்கே ஓடுறான். காடு மேடு எல்லா இடத்துலையும் தப்பிச்சு ஒவ்வொரு இடமா வாலிக்கிட்டேருந்து கண்ணுக்கு தெரியாதபடி ஓடுறான். கடைசியாக ஒரு சாபத்தினால வாலி வர முடியாத ரிஷ்யமுக பர்வதங்கிற இடத்த தஞ்சமடைகிறான். அப்புறம் ராவனால் வாலிவதை நடப்பதை ராமாயணம் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் சீதையை தேடும் முயற்சிகள்லாம் தேடின்னு இருக்காங்க. சீதையை எங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு தலைவனாக சுக்ரீவன் என்ன பண்ணுறான், வானர படைகளை கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கங்கே இப்போ சொல்கிறோம் இல்லையா, லேண்ட்மார்க்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி குறிப்பெல்லாம் கொடுக்குறோம். இந்தந்த இடத்துல இந்த அவனோட அந்த பூகோள அறிவை பார்த்துட்டு ராமர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். உனக்கு எப்படி இதை மாதிரி ஒரு அறிவு இதெல்லாம் எப்படி உனக்கு தேரணும்? அப்போது சுக்ரீவன் சொல்கிறான், ஒரு காலகட்டத்தில் வாலியை அங்கங்கே துரத்தும்போது பயந்து ஓடினேன் இல்லையா, அப்படி பயந்து ஓடின தேடின அறிவால் கிடைச்ச இடங்கள் தான் இந்த இடம்லாம், பூகோள அறிவு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அது மாதிரி சொல்கிறேன். நன்றி.